நண்பர்களே, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றோம். அதில் தோஷத்தை நீக்கிட்டு நம்ம தோஷங்கள நீங்கின பிறகு வரக்கூடியதான் சந்தோஷம், மகிழ்ச்சி. காணாமல் போன ஒரு பொருள் கிடச்சிட்டா மகிழ்ச்சி, புதுசாக ஒரு பொருள் கிடச்சிட்டா மகிழ்ச்சி. ஆனந்தம் அப்படின்றது அனந்தம், அனந்தம் பழகி பெருகக்கூடியது ஆனந்தம். ஆகவே அடிப்படை சந்தோஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் மகிழ்ச்சி இருக்கணும், அடுத்தபடியாக ஆதி அந்தம் இல்லாத ஆனந்தம் இருக்கணும். நண்பர்களே, வசந்தின்னு ஒரு திரைப்படம் இருக்குது. அதில் சந்தோஷம் காணாத ஆளுண்டா, சங்கீதம் பாடாத ஆளுண்டா, ஒரு துன்பம் வந்தால் அதை இன்பம் என்று எண்ணி வாழ்ந்து விட்டால் சந்தோஷம் காணாத ஆளுண்டா என்ற பாடல் இருக்குது வசந்தின்ற படத்தில். மிக அருமையான பாடல். ஒரு டைமுக்கு 3 டைம் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் ரிசல்ட்டை. சந்தோஷம் காணாத ஆளுண்டா, சங்கீதம் பாடாத ஆளுண்டான்ற பாட்டு வசந்தின்ற திரைப்படம். ஆகவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த பாடலில் நிறைய தத்துவ கருத்துகள் இருக்குது. தென்னையின் கீற்று விழவில்லை என்றால் அங்கே தென்னைக்கு வளர்ச்சி இல்லை, தங்கத்தை தீயில் சுடவில்லை என்றால் அங்கே தங்கத்திற்கு மதிப்பில்லை. ஆகவே நண்பர்களை, தங்கத்தை புடம் போடணும், தென்னையின் கீற்று விழணும். வாழ்க்கையில் சில இழப்புகள் இருக்கும், நம்ம வளர்ச்சிக்காக உரியது. தோல்வியே வெற்றியின் முதல் படிங்கிறான். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம விரைந்து தவழ்ந்து வந்தோம், நின்று செவுத்தை பிடிச்சி நடந்து கீழே விழுந்து வந்தோம், அப்புறம் அந்த வண்டியை பிடிச்சி தள்ளிக்கிட்டே நடந்து பழகணும், அப்புறம் கொஞ்சம் பெரிய பையனாக ஆனோம். வாழ்க்கையில் இன்பம் துன்பம் சகஜ நண்பர்களே. ஆகவே துன்பத்திலேருந்து இன்பத்தை நம்ம எடுக்கணும், இன்பத்தை பெருசு பண்ணி துன்பத்தில் போய் விழுந்துடக்கூடாது. ஆகவே துய்க்க தெரிஞ்சாருக்கு துன்பமும் பேரின்பம், சுவைக்க தெரியாருக்கு சுகமே பெரும் சுமை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி வானொலி நிலையத்தில் நான் கேட்டது, துய்க்க தெரிந்தாருக்கு துன்பமும் பேரின்பம், சுவைக்க தெரியாருக்கு சுகமே பெரும் சுமை. நல்லா நோட் பண்ணிக்கங்க. துய்க்க தெரிந்தார்க்கு துன்பமும் பேரின்பம், துய்க்க தெரிந்தார்க்கு துன்பமும் பேரின்பம், சுவைக்க தெரியாருக்கு சுகமே பெரும் சுமை. நல்லா நோட் பண்ணிங்க. துய்க்க தெரிந்தார்க்கு துன்பமும் பேரின்பம், சுவைக்க தெரியாருக்கு சுகமே பெரும் சுமை. சில பேருக்கு வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், துக்கத்திலே இருப்பான். சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான், ஒன்றுமே இருக்காது, சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பான். எப்படிப்பா? இன்பமோ துன்பமோ, வசதி இல்லையோ, நாம் தான் எல்லாத்தையும் உருவாக்கிக்கணும். நண்பர்களே, துன்பத்திலேருந்து இன்பத்தை எடுத்துக்குவோம், இன்பத்தை பெருசு பண்ணி துன்பத்தில் விடக்கூடாது. ஆகவே வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து நான் பார்க்கலாம். இன்பமாக வாழ்வோம் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம்.